இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அவதூறு வழக்கில் லிம் குவாங் யங்கிற்கு 1.4 மில்லியன் ரிங்கெட் இழப்பீடு, முகுதன் தீர்வு. யாயாசான் அல் புகாரி அறநிறுவனத்திற்கு வரி விலக்கை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் லிம் குவாங் யங் தொடுத்திருந்த அவதூறு வழக்கில் அவருக்கு 1.4 மில்லியன் ரிங்கெட் இழப்பீடு வழங்கும்படி நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பை முகுதன் யாசின் முழுமையாக நிறைவு செய்தார். அந்த தொகையின் எஞ்சிய 1 மில்லியன் ரிங்கெட் தொகையை பாக்கோ நாடாளுமன்ற உறுப்பினருமான முகுதன் ஒப்படைத்து விட்டதாக லிம் குவாங் யங்கின் வழக்கறிஞர் குவா கிங் எக்ஸியாங் தெரிவித்தார். இந்த தொகையை வழங்குவதற்கு ஜனவரி 27ஆம் தேதி கால அவகாசம் விதிக்கப்பட்டு அதற்கு முன்னதாகவே 1 மில்லியன் ரிங்கெட்டை லிம்மின் வழக்கறிஞர் நிறுவனத்திற்கு முகுதன் செலுத்திவிட்டார். அந்த தீர்ப்பின் முதல்கட்ட தொகையான 4 லட்சம் ரிங்கெட்டை கடந்த டிசம்பர் மாதம் முகுதன் வழங்கியிருந்தார். வளாக KK மார்ட் கடையில் சிவப்பு சாயம் பூசிய 2 ஆடவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள KK மார்ட் கடையின் சிவப்பு வர்ணம் கொட்டியதாக சந்தேகிக்கப்படும் 2 ஆடவர்களை போலீசார் அடையாளம் கண்டனர். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் மூலம் இது தெரிய வந்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்தி முகமது இசா தெரிவித்தார். ஜனவரி 10ஆம் தேதி முதல் அக்கடை திறக்கப்படவில்லை என்பதோடு கடந்த செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 12 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அருகே உள்ள கடையின் ஊழியர் சத்தம் கேட்டு உணர்ந்த போதுதான் KK மார்ட் கடையில் வர்ணம் கொட்டப்பட்டது. அது அவருக்கு தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 2 ஆடவர்கள் மோட்டார் சைக்கிளில் அக்கடைக்கு வந்துள்ளதால் மேல் நடவடிக்கைக்காக அவர்களை கண்டறியும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். தண்டனை சட்டத்தின் 427வது விதியின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இது தொடர்பான தகவல் அறிந்தவர்கள் போலீசுடன் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். வாகன எண் பட்டைகளை மாற்றி இருந்தால் புகைப்படம் எடுத்து அனுப்பும்படி JPJ கோரிக்கை. வாகன எண் பட்டைகளை நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிராக மாற்றி இருக்கும் வாகனங்களின் புகைப்படத்தை எடுத்து மின்னஞ்சல் அல்லது மை JPJ செயலியின் மூலம் அனுப்பி வைக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். சம்பந்தப்பட்ட வாகனங்களை புகைப்படம் எடுத்து இணையதளம் வாயிலாக புகார் செய்யலாம் என JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ AD ஃபட்லி ரம்லி தெரிவித்திருக்கிறார். பான்சி எண் பட்டைகளை கொண்ட வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையை மீறி இருந்தால் தொலைபேசி மற்றும் மை JPJ செயலி வாயிலாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். கெடாவை சேர்ந்த பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற ஹோண்டா சிட்டி காரின் எண் பட்டையை தனது பெயரை போல் மாற்றி இருந்ததையும் தொடர்ந்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியானது. ரமலான் சந்தை கடைகளுக்கான உரிம விண்ணப்பங்கள் மற்றும் சந்தை பராமரிப்பு இனி DBKL-இன் முழு கட்டுப்பாட்டில். தலைநகரில் ரமலான் சந்தைகளில் கடைகளை போடுவதற்கான உரிம விண்ணப்பங்கள் மற்றும் சந்தை பராமரிப்பு பணிகளை இவ்வாண்டு தொடங்கி கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL முழு கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும். நியாயமான விலையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவதையும் சிறந்த முறையில் அவை நிர்வகிக்கப்படுவதையும் உறுதி செய்யவும் ஏதுவாக அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சாலிஹா முஸ்தபா அதனை தெரிவித்தார். ரமலான் சந்தை வாடகை தொடர்பில் எழுந்த புகார்களை கையாளும் விதமாக அந்நடவடிக்கை அமைகிறது. DBKL-இன் நிர்வாகத்தின் கீழ் ரமலான் சந்தை கடைகளுக்கு தலா 500 ரிங்கெட் மட்டுமே வாடகையாக விதிக்கப்படும். அதாவது ஒரு நாளைக்கு 16 ரிங்கெட் மட்டுமே. முந்தைய ஆண்டுகளில் ரமலான் சந்தைகளை குத்தகைக்கு விட்டதில் சில வியாபாரிகள் 20,000 ரிங்கெட் வரை செலவு செய்தும் அவர்களுக்கு கடைகள் கிடைக்காமல் போனதாக புகார்கள் வந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ரமலான் சந்தைகள் ஒழுங்குமுறையோடு செயல்படுவதை உறுதி செய்ய பெருநிறுவனங்களுடன் DBKL ஒத்துழைக்கும் என்றும் டாக்டர் சலிஹா கூறினார். கம்போங் பாருவில் வீட்டின் கூரை மீது ஏறி தப்ப முயன்ற உட்பட 38 சட்டவிரோத குடியேறிகள் கைது. கோலாலம்பூர் கம்போங் பாரு ஜாலான் ராஜா மூடா முசாவில் குடிநுழைவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வீட்டின் கூரை மீது ஏறி தப்ப முயன்ற ஆடவன் உட்பட 38 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். வாடகைக்கு கிடைக்கப்பெற்ற நிலத்தில் கொள்கலன்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகளில் அந்த சட்டவிரோத குடியேறிகள் தங்கியிருந்தனர்.
தலைநகரின் மைய பகுதியில் கட்டப்பட்டிருந்த அந்த வீடுகளின் அறைகள் சிறிதாக இருந்தாலும் அவற்றில் சட்டவிரோத குடியேறிகளில் பலர் தங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களில் பெரும்பாலோர் இந்தோனேஷிய பிரஜைகள் ஆவர். அதிகாலை மணி 2:30க்கு தொடங்கப்பட்ட அந்த நடவடிக்கையில் மொத்தம் 59 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களில் பெர்மிட் எதுவும் இன்றி நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 38 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் வான் முகமது சௌஃபி தெரிவித்தார். இவர்களில் இந்தோனேசியாவை சேர்ந்த 22 ஆடவர்கள், 11 பெண்கள் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த 2 ஆடவர்களும் அடங்குவர். KLIA-வில் ஏரோ ட்ரெயின் சேவை இவ்வாண்டின் 2வது காலாண்டில் தொடங்கும். KLIA-வின் ஏரோ ட்ரெயின் சேவை இவ்வாண்டில் 2வது காலாண்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பிரெகட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் முகமது இசான் கானி தெரிவித்திருக்கிறார். தற்போது ஏரோ ட்ரெயின் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த பரிசோதனையை APAD எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனம் மற்றும் போக்குவரத்து அமைச்சு அங்கீகரிக்க வேண்டும். அதன் பின்னரே KLIA-வில் ஏரோ ட்ரெயின் சேவை முழு சேவையில் ஈடுபட முடியும் என முகமது இசான் கூறினார். பேரங்காடியின் கண்ணாடி கதவை உடைத்த சிறுவன் அலட்சியம் வேண்டாம் என பெற்றோர்களுக்கு வலைதளவாசிகள் வலியுறுத்து. உள்ளூர் பேரங்காடி ஒன்றில் கவனிப்பாரின்றி சுற்றிய குழந்தையை தானியங்கி கண்ணாடி கதவை உடைக்கும் வீடியோ வைரலாகி உள்ளது. கண்ணாடி கதவை கெட்டியாக பிடிக்கும் முன் பெரியவர்களின் மேற்பார்வை இல்லாமல் குழந்தை தனியாக விளையாடி கொண்டிருந்தது CCTV கேமராவில் தெரிகிறது. பேரங்காடியின் பிரதான நுழைவாயிலில் குழந்தை ஓடி சென்று கண்ணாடி கதவை பிடித்து கொண்டு சிறிது நேரத்தில் கதவு திடீரென உடைந்து கண்ணாடி துண்டுகள் குழந்தையின் மீது விழுந்தன. இதனால் திடுக்கிட்ட குழந்தை அவ்விடத்தை விட்டு அலறி அடித்து ஓடியது. சம்பவத்திற்கு முன்பு வெறும் காலுடன் ஓடிய குழந்தைக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது. வைரலான வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை குறிப்பாக பொது இடங்களில் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்சம்பவம் நினைவுறுத்துவதாக கூறினர். அச்சிறுவனுக்கு இது ஒரு பாடம். இனி எக்காலத்திலும் பேரங்காடிகளின் கண்ணாடி கதவுகளின் பக்கமே அவன் செல்ல மாட்டான் என ஒருவர் கருத்து பதிவிட்டுள்ளார். கண்ணாடி துண்டுகள் மேலே விழுந்ததில் சிறுவனுக்கு என்ன ஆனது? அவன் நலமாக உள்ளானா என இன்னொரு வலைதளவாசி அக்கறையுடன் கேட்டார். பிறப்பால் குடியுரிமை வழங்குவதை கட்டுப்படுத்தும் டிரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிபதி இடைக்கால தடை உத்தரவு. பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படுவதற்கு தடை விதித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவுக்கு கூட்டரசு நீதிபதி ஒருவர் இடைக்கால தடை விதித்துள்ளார். இது அப்பட்டமான அரசியலமைப்பு சட்ட மீறல் என நீதிபதி ஜான் கனிங்வார் கண்டித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் சர்ச்சைக்குரிய அந்த உத்தரவை செயல்படுத்துவதை தடுக்கும் விதமாக 4 மாநில அரசுகள் செய்திருந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அம்முடிவை அறிவித்தார். வாஷிங்டன், அரிசோனா, இல்லினாய், ஒரெகான் ஆகிய அந்த 4 மாநிலங்களும் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளவையாகும். அதிபருக்கு உச்ச அதிகாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்க அவர் ஒன்றும் அரசர் அல்ல. நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை அவர் பங்கு பெற வேண்டும் என்பதையும் 4 மாநில அரசுகளும் நீதிமன்றத்திடம் சுட்டிக்காட்டின. இந்நிலையில் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து நிச்சயம் மேல்முறையீடு செய்வோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார். திங்கட்கிழமை மீண்டும் அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே ட்ரம்ப் அதிரடியாக கையெழுத்திட்ட ஆவணங்களில் இந்த குடியுரிமையும் அடங்கும். நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து மீண்டும் நிலை பெற்ற லாரி ஓட்டுநரின் அசாத்திய திறமையால் வலைதளவாசிகள் வியப்பு. கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் கவிழ்ந்த ஒரு லாரி அதிசயமாக தன்னைத்தானே சரி செய்து கொண்டு அசல் நிலைக்கு திரும்பிய வீடியோ வைரலாகி வலைதளவாசிகளை திகைக்க வைத்துள்ளது. பின்னால் வந்த காரின் டேஷ்கேம் கேமராவில் பதிவான அந்த அரிதான காட்சி ஃபர்ஸி என்ற டிக்டாக் பயனரால் பதிவேற்றப்பட்டுள்ளது. முன்னால் இருந்த வாகனத்தை தவிர்க்க லாரி வளைந்து சென்றதால் அது கவிழ்வதை வீடியோக்கள் காண முடிகிறது. லாரி கவிழ்ந்ததை கண்ட மற்ற ஓட்டுநர்கள் விபத்தை தவிர்த்த வேளை அருகில் இருந்த மற்றொரு கார் சுதாரித்துக் கொண்டு வேகத்தை குறைத்தது. ஆனால் கவிழ்ந்த லாரி மீண்டும் நிலை பெற்று அசல் நிலைக்கு திரும்பும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது ஓர் அதிசயம் என குறிப்பிட்ட பெரும்பாலான வலைதளவாசிகள் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை என கூறினர். எதிர்பார்த்தபடியே பல்வேறு நகைச்சுவையான கருத்துக்களை பதிவிட்டும் லாரி ஓட்டுநரின் அசாத்திய திறமையையும் அவர்கள் பாராட்டினர்.
அவ்வீடியோவுக்கு இதுவரை 3,00,000க்கும் மேற்பட்ட வியூஸ்களும் கிட்டத்தட்ட 12,000 லைக்ஸ்களும் சுமார் 1000 கருத்துகளும் கிடைத்துள்ளன. மாரானில் லாரியை மோதிய எம்பிவி வாகனம், 12 வயது சிறுவன் மரணம். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் டயர் பிரச்சினை காரணமாக அவசர பாதையில் நின்ற லாரி மீது 6 பேர் கொண்ட குடும்பத்தை ஏற்றி சென்ற எம்பிவி வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், 5 படுகாயம் அடைந்தனர். பஹாங் மாரான் R&Rல் இன்று அதிகாலை 1:50 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது கோலாலம்பூரில் இருந்து குவாந்தானுக்கு சென்று கொண்டிருந்த 35 வயது லாரி ஓட்டுநர் டயரை மாற்றுவதற்காக அவசர பாதையில் அதனை நிறுத்தியுள்ளார். அப்போது இதர 5 குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிக்கொண்டு கோலாலம்பூரில் இருந்து தெலங்கானாவுக்கு 41 வயது ஆடவர் ஓட்டிச் சென்ற எம்பிவி வாகனம் அவசர பாதையில் நின்றிருந்த லாரியின் பின்புற வலது பக்கத்தை மோதியது. அதில் முன் பயணி இருக்கையில் அமர்ந்திருந்த ஓட்டுநரின் 12 வயது மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எம்பிவி ஓட்டுநர், அவரது மனைவி மற்றும் 1 முதல் 10 வயது வரையிலான அவர்களின் 4 குழந்தைகளும் படுகாயம் அடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக தெமர்லோ சுல்தான் அகமது ஷா மருத்துவமனைக்கு 5வரும் கொண்டு செல்லப்பட்டதாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் வாங் கிம் வாய் தெரிவித்தார்.